என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனுடைய பலன்களையெல்லாம் நாம் பல முறை பார்த்திருக்கின்றோம். ஏன் காலையில் செய்கின்றோம் என்றெல்லாம் பார்த்திருக்கின்றோம். காலை, மதியம், மாலை 3 வேளையும் செய்ய சொல்லுகிறார் திருமூலர். அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் மந்தியில் வஞ்சக வாதமரும் மத்தியானத்தில் செஞ்சிரு காலையில் செய்திரில் பித்தரும் நஞ்சரச் சொன்னோம் நரைதிரை நாசமே என்று சொல்கின்றார். நோய்களே 3 தான். வாத நோய், பித்த நோய், சிலேத்ம நோய், இந்த 3 தான். ஆகவே காலையில் செய்துவிட்டால் பித்த சம்பந்தப்பட்ட நோய் நீங்கிவிடும், மதியம் செய்துவிட்டால் வாத நோய் நீங்கிவிடும், மாலையில் ஆசனங்கள் செய்துவிட்டால் கபநோய் நீங்கிவிடும் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த 3 வேளையும் நாம் செய்துவிட்டால் இந்த வாதபித்த சிலைத்துவத்தின் கூடுதல் குறைகளால் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற எந்த நோயும் நமக்கு வராது என்பதுதான் உண்மை. அதைத்தான் திருமூலர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கு என்று சொல்கிறார். இத்தனை பலன்கள் இருக்கிறதே யோகாசனத்தை நீ ஏன் செய்யவில்லை இடித்துச் சொல்கிறார். ஆகவே அவர்கள் 84,000 ஆசனங்களை கண்டுபிடித்து மக்களுக்கு தந்திருக்கிறார். உனக்கு வேண்டியதை அதை எடுத்து நீ பழகினாலே உனக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று அவர் சொல்கிறார். கவனிக்க வேண்டும், ஏன் அவர் இப்படி சொல்கிறார் என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது ஆமை என்று சொல்கிறார். யோகாசனம் பிராணாயாமம் செய்கிறவர்கள் யமனை அடித்து விரட்டி விடலாம், உனக்கு சாக்காடு கிடையாது என்று சொல்கிறார். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு ஜெயின் வித்யாசிரமம் சிபிஎஸ்இ பள்ளி புழலிலிருந்து சந்தானகிருஷ்ணன் 11வது வகுப்பு, வயது 16, வீர நம்பிராஜன் வயது 15, 10வது வகுப்பு, இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை அதனுடைய யோகாசன ஆசிரியர் கலைமாமணி அருள்குமார், வெண்ணிலா அவர்கள் இவர்களை பழக்கி இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். அவருடைய சேவை மிகவும் போற்றத்தக்கது. மாணவர்களை எவ்வளவு அற்புதமாக வதக்கியிருக்கிறார்கள் என்று தான் பார்க்க வேண்டும். இப்பொழுது என்னுடைய மாணவர்கள் துவிபாத சிரசாசனத்தை போடப்போகிறார்கள். அது ஒரு அற்புதமான ஆசனம், கஷ்டமான ஆசனம், கடினமான ஆசனமும் கூட. என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு திவிபாத சிரசாசனத்துக்கு வாருங்கள், பார்க்கலாம். மெதுவாக செய்யக்கூடும், அவசரப்படக்கூடாது. எவ்வளவு மெதுவாக செய்ய முடியுமோ அவ்வளவு மெதுவாக செய்தால்தான் ஆசனத்தினுடைய பலன் அதிகமாக கிடைக்கும். வெளிநாட்டவர்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன் இதை மாதிரி எல்லாம் செய்ய வேண்டும், இதனால் என்ன பயன் என்று அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஆசனங்களா, 84 லட்சம் ஆசனங்களை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். மெதுவாக இறக்குங்கள், கைபலம் ஏற்படும், கால் பலம் ஏற்படும், முதுகு பலம் ஏற்படும், கழுத்து பலம் ஏற்படும். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். வலது காலத்துக்கு போட்டு அப்புறம் இடது காலத்துக்கு போடணும், ஒரே காலத்துக்கு போடக்கூடாது. தூங்க, தலை நிமிரணும். கையை அழுத்தி அப்படியே தன்னுடைய உடல் பலம் பூராமல் 2 கையில் வந்துடுது. அதோட காலை கொண்டு போய் 2 காலையும் தோளில் போட்டிருக்கனால தலையை அப்படியே அது கால் 2ம் அழுத்தும். ஆகவே இத்தனையும் அந்த வலியையும் அவர்கள் பொறுத்து கொண்டு இந்த ஆசனங்களை பழகியிருக்கிறார்கள். வலி என்பதே அவர்கள் முகத்தில் விகாரமாக தெரியவில்லை. மெதுவாக இறக்குங்கள், நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள்.
சரி, அப்படியே ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பாருங்கள், எத்தனை வலிவு நெளிவு சுழிவு பார்க்க வேண்டும். கையை அமைத்தி உடலிலே தன்னுடைய கனத்தை 2 கைகளிலும் அவர்கள் தாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பெரிய ஆச்சரியப்படத்தக்க விஷயம். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்பொழுது இதுக்கு மாற்று ஆசனம் சக்கராசனம் படணும். அப்படியே படுத்து சக்கராசனம் பண்ணு. எப்படி பண்ணாலும் சரிதான். நீ அந்த பக்கம் தள்ளிப்போ, நீங்கள் தள்ளிவா. ஏய், நீங்கள் வாப்பா, நீ அங்கே தலைச்சு இங்கே கால் நீட்டு. இப்போ பண்ணு. இதுக்கு மாற்று ஆசனம் செய்தால்தான் இது கொஞ்சம் கடினமான ஆசனம். சக்கராசனம் கண்டிப்பாக பண்ணி ஆக வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நல்ல மூச்சு எடுத்துக்கிடுங்க. எழுந்து உட்காருங்க. இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். எல்லோராலும் செய்ய முடியாது. சாதனை செய்வர்களைத்தான் இந்த ஆசனங்கள் செய்ய முடியும். இவர்கள் சாதனை செய்திருக்கிறார்கள், வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள். சாதனையாளர்களால் தான் இன்றைக்கு வெற்றி பெற முடிகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இவையெல்லாம் சாதனை செய்யக்கூடிய ஆசனங்கள். அவர் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிப்பார்கள். அவர்களுக்கு நோய் என்பதே வராது. மனிதருள் மாணிக்கமாக விளங்குவார்கள். கிடைத்ததெல்லாம் நினைத்ததெல்லாம் அவர்களுக்கு கடவுள் அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதுதான் உண்மை. ஆகவே இது போன்ற அற்புதமான ஆசனங்களை மாணவ பருவம் முதற்கொண்டே எல்லோரும் பழகி நினைத்ததை நினைத்தபடி அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களபடி விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். மலைப்பாறை சிற்பம். பெரியார் மலைப்பாறை. அந்த மலை குடைந்து செதுக்கப்பட்ட மாமல்லபுரத்து சிற்பம் அண்ணா. நாமெல்லாம் அந்த சிற்பத்தின் மாதிரி வடிவங்கள்.